ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மார்வல் கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி வந்த ஸ்பெக்டாகுலர் ஸ்பைடர்மேன் அப்படின்ற சீரீஸை பார்க்கலாம். இது சீசன் வைஸாக இருக்குது. இன்றைக்கி நான் வந்து எபிசோட் 1 and 2 ஒரே வீடியோவில் போடுறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கை மட்டும் போட்டுட்டு போயிடுங்க. த ஸ்பெக்டாகுலர் ஸ்பைடர்மேனோடைய ஸ்டோரி பிளாட்டை வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பீட்டர் பார்க்கரை ஒரு ஸ்பைடர் கடிச்சிருது. அதுக்கப்புறமேட்டு அவர் ஸ்பைடர்மேனாக மாதிரி நடக்கிற க்ரைம்ஸ் எல்லாம் தடுக்கிறாரு. அந்த டைமில் நிறைய சூப்பர் வில்லன்ஸ்லாம் வந்து க்ரைம்ஸை தடுக்க விடாமல் அவரை பண்ணுறாங்க. அந்த டைமில் அவங்களையும் அழிச்சு ஒரு பக்கம் பீட்டர் பார்க்கறாவும் இன்னொரு பக்கம் ஸ்பைடர்மேனாகவும் அவர் எப்படி வாழ்கிறாருன்னு தான் இந்த கதை. சரி வாங்க இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்பைடர்மேன் நியூயார்க் சிட்டியில் எங்கன்னா க்ரைம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிவிட்டு சிட்டியை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் போது பீட்டர் பார்க்கர் சம்மருக்கு முன்னாடி தான் வந்து ஸ்பைடர்மேனை தான் ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்டில் வாய்ஸ் ஓடுது. அதுக்கப்புறமேட்டு அவர் நிறைய பேரை வந்து காப்பாற்றினாராம். அந்த மாதிரி அவர் சர்ச் பண்ணிட்டு வரும்போது ஒரு 2 பேர் பேங்க்கில் பணத்தை திருடிட்டு போகிறாங்க. ஃப்ளிண்ட் மார்க்கோ அண்ட் ஆலன் ஓரின். இவங்க 2 பேரும் திருடிட்டு போகிறாங்க. இவங்க யாருக்காண்டி திருடுறாங்கன்னா பிக் ஹெட் அப்படின்றவங்க தான். அப்போ இவங்க 2 பேரை அவர் பிடிச்சி நல்லா அடின்னு அடித்து அவருடைய அந்த காசை வந்து எடுக்கிறாரு. இதெல்லாம் பிக் ஹெட் லைவில் பார்த்து ஆம்பர் ஹெட் கிட்ட என்ஃபோர்ஸாக அனுப்பு ஸ்பைடர்மேனை பிடிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு சர்வைவல் ஆஃப் ஃபீஸ்டில் வந்து ஸ்பைடர்மேன் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்காரு. அப்போ ஆண்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, என்கிட்ட காசே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு. அப்போ ஸ்பைடர்மேன் வந்து நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படின்னா ஆண்ட்டுக்கு காசு நம்ம சேர்த்து தரணும், நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகிறான். அட் த சேம் டைமில் ஆஸ்காபில் தாமஸ் டாக்டர் ஓட்டோ கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். எப்படி நீ என்னுடைய கண்டுபிடிப்பை போயிட்டு அவங்ககிட்ட கொடுத்த, நீ தானே கொடுத்த அதை அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு அவரை போட்டு அடிட்டு அடிச்சுட்டு இருக்கான். நான் கண்டுபிடிப்பை நீ எப்படி அவங்ககிட்ட கொடுத்த, இப்போ அந்த கண்டுபிடிப்பை அவன் கண்டுபிடிச்சதான் வந்து சொல்லிட்டு இருக்கான். நான் தானே அந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சேன், அந்த வெப்பனை அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கும் போது எவங்கிட்ட கொடுத்தானோ அவன் வந்து நார்மன் வந்து அந்த டைமில் வந்து வந்துட்டு அதெல்லாம் நீ கண்டுபிடிச்சுன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க, போயிடு, அதை நான் கண்டுபிடிச்சதாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். அந்த டைமில் குவென் ஸ்டேசியும் ஆரியும் வந்து ஸ்பைடர்மேன் மீட் பண்ணுறான். பீட்டர் வந்துட்டு அவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அந்த டைம் தான் பீட்டர் க்ரஷ் சாலி அங்கே உட்காந்துருக்கான். அப்போ போயிட்டு வழியா நம்ம கொஞ்சம் அவுட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைடர் கேட்கும் போது அந்த பொண்ணு, நீ இன்னத்துக்கு வந்து என்கிட்டலாம் பேசுகிற, நீலாம் என்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு அவனுடைய ஃப்ரெண்டு தாமஸை கூப்பிட்றான். அந்த டைமில் லிஸ் இருக்கா. அங்கே ஸ்பைடர்மேனை அடிக்கிற நேரத்தில் இங்கே என்ஃபோர்ஸஸ் ஆளெல்லாம் கூட்ட சொன்னார்ல, அவங்களாம் வந்துட்டாங்க. அதை லீடர் பேர் மோன்டைனியா. என்ஃபோர்ஸஸ் லீடர் மோன்டோனியா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு ஸ்பைடர்மேனை எப்படின்னா அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் இந்த பக்கம் குவன்னியும் பீட்டர்லையும் காட்டுறாங்க. அவங்க ப்ரொஃபஸர் வந்து சொல்கிறாரு, உங்களை டாக்டர் கார்னர்ஸ் வந்து கூப்பிட்டுருக்காரு, 2 இன்டர்னலை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டுருக்காரு, அதில் நீங்கள் 2 பேர் தான் போக போறீங்கன்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் டைம் ஸ்பைடர்மேனுக்கு அந்த டாக்டர் கார்னர்ஸோட லேபில் தான் ஸ்பைடர் கிடச்சிருக்கும். பக்கம் தாமஸ் எப்படின்னா நான் போயிட்டு அந்த கண்டுபிடிப்பை எந்த தான் சொல்லணும்னு சொல்லிட்டு சூட்டை போட்டுக்கிட்டு கிளம்புறான். இப்போ டாக்டர் கார்னர்ஸ் வீட்டில் இன்டர்னலாக ஒர்க் போகிறதுனால அவனோட மணி ப்ராப்ளம் கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரி கிட்ட சொல்லி பேசிகிட்டு இருக்கான். அப்போ நார்மன் சொல்கிறாரு, வாழ்த்துக்கள் பீட்டர், உனக்கு டாக்டர் கார்னர்ஸ் கிட்ட இன்டர்னல் கிடச்சிருக்கு, ஆனால் ஆரிக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்கும் போதே தாமஸ் வந்து அவரை தூக்கிட்டு போயிடுறாரு. அந்த டைமில் உடனே பீட்டர் என்ன பண்ணுறான், ஆரி நீ உடனே போலீஸ் கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆரி பார்க்காத நேரத்தில் பில்டிங்லேருந்து கீழே குடிச்சிடுறாரு. இப்போ தாமஸ் நார்மன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, அந்த கண்டுபிடிப்பை நான் தான் கண்டுபிடிச்சேன், நீ எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு சொல்ல அவர் நான் சொல்ல முடியாதுன்னு சொல்ல மேலே இருந்து கீழே போட்டுறேன். அந்த டைமில் கரெக்டாக நம்ம ஸ்பைடர்மேன் வந்து காப்பாற்றிடுறான் நார்மனை. அப்போ நம்ம ஸ்பைடி வந்து நார்மனை கொண்டு வந்து போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாரு. அப்புறம் தாமஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாடியே போகிறாரு. ஆனால் தாமஸ் மாட்டாமல் ஓடி போயிட்டான். அடுத்த சீன்லேயே என்ன ஆகுதுன்னா, குவென் ஸ்டேசி கூட அவர் டாக்டர் கார்னர்ஸ் லேபுக்கு போகிறாரு. அங்கே டாக்டர் கார்னர்ஸோடைய அசிஸ்டண்ட் எடி பிராக் தான் இருக்கான். அந்த டைமில் டாக்டர் கார்னர்ஸை காணல, ஆனால் லேபில் வந்து பார்த்தீங்கன்னா கார்னர்ஸோட ஒய்ஃப் டாக்டர் மார்த்தா கார்னர்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலாக டாக்டர் கார்னர்ஸ் வந்து உள்ளே ஏதோ ஒரு பாடியில் வந்து இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வெளியில் வராரு. வந்து ஸ்பைடிக்கு வந்து கை கொடுக்குறாரு நம்ம பீட்டருக்கு. அப்போ பிராக் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி இன்டர்னலாக ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு காசு இல்லை, கொடுக்க மாட்டாங்க சேலரின்னு சொல்ல. அதுக்கப்புறமேட்டு குவன் வந்து சரி உனக்கு எதனா வேலை கிடைக்கும்ப்பா, அதில் காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிற நேரத்தில் ஒரு நியூஸ் பேப்பரை பார்ப்பாரு. அந்த நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு உடனே இவர் என்ன பண்ணுவார், நியூஸ் கம்பெனிக்கு வந்து போவார். அங்கே ஜான் ஜேம்சன் வந்து இருப்பார். ஆக்சுவலாக ஜேம்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீட்டரை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்காது. அப்போ பீட்டர் சொல்கிறா, நான் வந்து உங்களுக்கு ஸ்பைடர்மேனோட ஃபோட்டோஸ்லாம் தரேன் அப்படின்னு சொல்ல ஜேம்சன் வந்து ஒன்றும் தேவையில்ல, நீங்கள் இருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டியை வச்சு அவரை வெளியில் அனுப்பிச்சிட்டு இந்த மாதிரி நான் ஸ்பைடர்மேன் ஃபோட்டோஸ் வேணும்னு சொல்லிட்டு இன்னொருத்தர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் நைட்டாவது வழக்கம் போல் நம்ம ஸ்பைடி அவர் வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது நார்மனை பிடிக்கிறதுக்கு தாம்சன் நைட் வந்துடுறான். அவர் அங்கேருந்து குடுகுடுன்னு எப்படின்னா தப்பிச்சு போகலான்னு பார்த்தாலும் முடியலை. இவர் பின்னாடியே அவரை ஃபாலோ பண்ணி தாம்சனை ஃபாலோ பண்ணிட்டு போகிறனால அந்த என்ஃபோர்ஸை வந்து கூப்பிட்டுருப்பான் தெரியுமா, பிக் ஹெட். அந்த என்ஃபோர்ஸ் வந்து இப்போ ஸ்பைடர்மேனை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வராங்க. ஒரு பெரிய சேஸ் சீனாக போயிட்டு இருக்கோம் இங்கே.
எபிசோடில் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ என்ஃபோர்ஸ் டீம் என்ன பண்ணுவாங்க, ஸ்பைடர்மேன் மேலே வலையை போட்டு பிடிச்சிருவாங்க. கஷ்டப்பட்டு என்ஃபோர்ஸ் டீமில் இருக்கவங்களாம் அடித்து உதச்சி தோச்சி காய போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தாமஸை ஃபாலோ பண்ணான்னு பார்த்தா அங்கே இங்கேன்னு கஷ்டமாக இருக்கும். அதுக்குள்ளே இந்த பக்கம் தாமஸ் என்ன பண்ணுவோம், நார்மனை பிடிக்கிறதுக்கு காரை வந்து கிழிக்க ஆரம்பிச்சிருவான். அப்புறமேட்டு நம்ம ஸ்பைடி யாருக்கும் உயிர் சேதம் இல்லாமல் காப்பாற்றிட்டு தான் வச்சுட்டு போவான். ஆனால் பின்னாடி என்ஃபோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லீடர், அதான் அந்த மேரத்தான் இருப்பான் தெரியுமா லீடர், அவன் மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டே வருவான். நம்ம ஸ்பைடியை சும்மா விடாமல் ஸ்பைடி ஒரு வழியாக நார்மலை காப்பாற்றுறதுக்காண்டி அங்கே சேஸ் பண்ணிட்டு வர டாம்சனும் சேர்த்து ஸ்பைடி அடிக்க மாற்றி மாற்றி ஸ்பைடியை எந்த பக்கம் போனாலும் ரவுண்டு கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் ஒரு வழியாக ஸ்பைடி டாம்சனுடைய அந்த விங்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஹெலிகாப்டரில் வச்சுட்டு டாம்சனை ஒரு வழியாக பிடிச்சிட்டு உள்ளே போய் பார்த்தா மேரத்தான் இருக்க மாட்டான் ஹெலிகாப்டர் உள்ள. அதுக்கப்புறமேட்டு சரின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு போவார். அங்கே ஆண்ட் வந்து சொல்லுவாங்க, நீ என்னதான் பெரிய பையனாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு 10 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துரு பீட்டர் அப்படின்னு சொல்லி திட்டின்னு இருப்பாங்க. அப்புறமேட்டு நம்ம பீட்டர் சரி இனிமேல் நான் சீக்கிரம் வரேன் ஆண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. மறுநாள் லேபில் டாக்டர் கார்னர் சொல்லிட்டு இருப்பாரு, இப்போ நான் புதுசாக வந்து ஒரு இன்வென்ஷன் கண்டுபிடிக்கிறேன் எலக்ட்ரிசிட்டிக்காண்டி, அதுக்காண்டி நான் ஈல் ஃபிஷ்ஷை வந்து நானே உருவாக்கியிருக்கேன் செயற்கை மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மேக்ஸை காட்டுவாங்க. மேக்ஸ் வந்து அந்த ஈல் ஃபிஷ் ப்ராஜெக்டை வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணுறதுக்காண்டி அங்கே வந்திருப்பாரு. அப்போ டாக்டர் கார்னஸோட ஒய்ஃபும் பையனும் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டு இருப்பாங்க சொல்லிட்டு. அந்த டைமில் பீட்டர் மணி 10 ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆண்ட்டுக்கு கால் பண்ணி கொஞ்சம் லேட்டாக நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் லேபில் காட்டுவாங்க. மேக்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும் போது என்ன ஆகணும், ஒரு ப்ராப்ளம்னால அந்த ஈல் ஃபிஷ் டேங்கில் போய் இடிச்சிருவார். அந்த டைமில் அவருக்கு ரொம்ப சீரியஸாக ஆகிடும். ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போனால் அவர் மேலே கையை கூட வைக்க முடியாது. அவர் சுற்றி ஃபுல்லாக அந்த எலக்ட்ரிக் பவர் வந்து இருக்கும். அப்படியே சீன் ஜம்ப் ஆகும். ஸ்பைடர்மேன் அங்கே இங்கேன்னு ஹெலிகாப்டர்லாம் பிடிச்சி எங்கே போகிறாருன்னா ஸ்கூலுக்கு தான் போகிறாரு. டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஸ்பீடாக ஸ்கூலுக்கு போயிடுவார். அங்கே டாம்சன் காட்டுவான், இந்த மாதிரி பாரு நியூஸ் பேப்பரில் வந்து ஸ்பைடர்மேன் ஃபோட்டோ கொடுக்குறவங்களுக்கு காசு தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவான். இது வந்து என்னோட ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் டென்ஷன் ஆகிட்டு இருப்பான். இப்போ ரிசல்ட்லாம் தருவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ் D- வாங்கியிருப்பான். ஆனால் பீட்டர் வந்து எப்பயும் போல் A+ தான் வாங்கியிருப்பாரு. ஹாஸ்பிட்டலில் மேக்ஸை என்ன பண்ணாலும் குணப்படுத்த முடியல, அவரை சுற்றி எலக்ட்ரிக் பவராகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ ஷூட்டை வந்து வாங்கிட்டு டாக்டர் கார்னர்ஸ் கவலைப்படாத உன்னை நான் காப்பாற்றுறேன், இது டெம்பரவரி தான் அப்படின்னு சொல்லிட்டு லேபுக்கு கிளம்புறாரு டாக்டர் கார்னர்ஸ். இந்த பக்கம் காட்டுறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம பீட்டர் கிட்ட வந்து லிஸ் வந்து கேட்டுட்டு இருக்கா, இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ண படிக்கிறதில்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது படிக்கிறதுக்கு, நீ நல்லா தானே படிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பா. ஆனால் இந்த பக்கமேட்டு மேக்ஸை பார்த்தீங்கன்னா எனக்கு ஹாஸ்பிட்டல்லாம் இருக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு என் உடம்பை என்னை காப்பாற்றிக்க தெரியும் அப்படின்னு ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சு வெளியில் ஓடிடுவான். ஆக்சுவலாக மேக்ஸுக்கு அவனோட பவரே கண்ட்ரோல் பண்ண தெரியலை. அப்படியே காஃபி ஷாப்பில் காட்டுவாங்க. லிஸு வந்து ஃபோனை தான் பார்த்துட்டு இருப்பா, பீட்டர் சொல்லி கொடுக்குறத கூட பார்க்காம. அதே காஃபி ஷாப்பில் தான் மேக்ஸில் வந்து காஃபி வாங்கிட்டு பார்த்தா காஃபி கூட அவனால் குடிக்க முடியாத பவர்னால டென்ஷனில் வந்து என்ன பண்ணுவான், அங்கே இருக்க பல்பு லைட்ஸ் எலக்ட்ரிக் பவர் எல்லாத்தையும் உடச்சிருவான். இதை பீட்டர் நோட் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு பின்னாடியே போவான். நீ ஃபோன் தானே பேசுகிற, பேசிகிட்டே இராதி அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனில் வேறு கிளம்பிடுவான் பீட்டர். லிஸ் என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பா. நம்ம ஸ்பைடி சரி நமக்கு வேலைக்கு டைம் ஆகிடுச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குன்னு ஸ்பைடர் சூட்டை மாட்டிக்கிட்டு மேக்ஸை ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டு யார் நீ அப்படின்னு மூஞ்ச பார்க்கலான்னு பார்த்தா மூஞ்சி ரொம்ப கொடூரமாக இருக்கும். என்னடா மூஞ்சி இது அப்படின்னு கொண்டு நேரம் அவனை கலாய்ன்னு கலாச்சிட்டு இதுதானங்க நம்ம ஸ்பைடி வேலையே கலாச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்கள சண்டை போனால் அவனால் பவரே கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனால் அப்படியே ஸ்பைடியை போட்டு தோச்சிடுறான். ஸ்பைடிக்கு நல்லா பலமாகவே அடிபட்டுது. அப்போ டைம் 10 போதுன்னு அலாரம் அடிக்க உடனே அவங்க ஆண்ட்டுக்கு கால் பண்ணி கொஞ்சம் நான் வர லேட்டாகும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் இவர் ஃபோன் பேசுகிற கேப்பில் மேக்ஸ் அங்கேருந்து கிளம்பிட்டான். சரி நம்ம எடுத்த ஃபோட்டோஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ஃபோட்டோஸ் எதுவுமே நல்லாவே இருக்காது. அந்த டைமில் குவன் வந்து பீட்டரை மீட் பண்ணுறான். அப்போ தான் லேபில் அந்த இன்சிடென்ட்லாம் சொல்ல அப்போ அந்த எலக்ட்ரோ வந்து மேக்ஸ் தான் அப்படின்றது பீட்டருக்கு தெரிய வருது. அந்த டைமில் பீட்டர் லிஸை பார்த்துட்டு இன்றைக்கி ஈவினிங் நீ லேபுக்கு வா, நான் உனக்கு சொல்லித்தரேன் விருப்பம் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போயிட்டாரு. லேபில் காட்டுறாங்க. அங்கே டாக்டர் கார்னர்ஸ் இது கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான், எப்படின்னா நான் வந்து மேக்ஸை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது லேபுக்கு லிஸ் வந்துடுறேன். மேக்ஸ் பீட்டர்கிட்ட போயிட்டு டாக்டர் வந்து நின்று கேட்குறாங்க, இங்கே பாரு உனக்கு உடம்பு சரியில்லை, நீ ஒழுங்காக ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகினா. மேக்ஸ் என்னால் அதெல்லாம் சுத்தமாக முடியாது, என்னால் ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியாதுன்னு சொல்ல போலீஸ் அவனை எப்படின்னா பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் பிடிக்கவே முடியல மேக்ஸை. இப்போ டாக்டர் கார்னர்ஸ் கிட்டே காட்டுறாங்க. அங்கே லிஸ் வந்து ப்ராக்கிட்டையும் குவன்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இவர் அந்த ஈல் ஃபிஷ்லாம் பிடிச்சி பீட்டர் பார்த்துட்டு இருக்காரு. திரும்பி என்ன பண்ணுறாங்க, இவர் இந்த இன்ஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு அவர் கையில் டாக்டர் கார்னர்ஸ். அது என்ன மருந்துன்னு தெரியல, ஆனால் அப்பப்போ இன்ஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ டாக்டர் மார்த்தா போய் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் யாரும் எதிர்பார்க்காத விதத்தில் மேக்ஸ் வந்து டாக்டர் கார்னர்ஸை தேடி வந்துட்டு என்னை எப்படின்னா குணப்படுத்துங்க, எனக்கு இப்படி இருக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. டாக்டர் கார்னர்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் உன்னை எப்படின்னா காப்பாற்றதான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் டென்ஷன் ஆயிடுறான் மேக்ஸ். அந்த டைமில் என்ன ஆகுது, ப்ராக்கும் அவருக்கும் கொஞ்சம் சண்டை வர மாதிரி இருக்க ப்ராக்கை தூக்கி போட்டுடுறாரு. இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பைடி ஏதோ பிரச்சனை ஆக போகுது சூட்டெல்லாம் மாட்டிட்டு வந்துட்டு பேச தான் ட்ரை பண்ணுறான். ஆனால் ஸ்பைடியை போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிடறான் மேக்ஸு. ஸ்பைடி இப்படிலாம் பேசினா வேலையாவது இவனை அடித்தா தான் அதுக்கு சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறான்.
அப்புறம் லேப்குள்ளே சின்னதாக இவங்களுக்கு சண்டை வர அப்புறம் கடைசியாக எப்படி ஒரு வழியாக பிடிச்சிருவான் மேக்ஸை. ஆனாலும் தப்பிச்சிருவான். அந்த டைமில் ப்ராக்கை கூப்பிட்டு டாக்டர் கார்னர்ஸும் ஒய்ஃபும் வெளில போயிடுவாங்க. அப்போ ஸ்பைடர்மேனை ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பையன் வந்திருப்பான். அந்த பையனை மேக்ஸ் பிடிச்சிருவான். அவனை அதுக்கப்புறமேட்டு அந்த பையனை அங்கேருந்து காப்பாற்றிட்டு மேக்ஸ் எப்படியே விட்டால் வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக்கல் க்ளவுஸை கையில் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு மேக்ஸ் அடிக்க போக மேக்ஸ் செம்மையாக தண்ணி காட்டான். அந்த டைமில் மணி 10 ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆண்ட்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் வர லேட் ஆகும்னு சொல்லி ஆண்ட்டு கழுவி ஊற்றுறாங்க. ஒரு நாள் விட்டா நீ தினமும் எக்ஸ்கியூஸ் கேட்குற, உனக்கே அநியாயமா இல்லையா பீட்டர் அப்படின்னு திட்ட ஃபோனை வச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் இனிமேட்டு இப்படிலாம் ஆகாது சொல்லிட்டு தான் ஃபோனை வைக்கிறான். மேக்ஸை வேற போயிட்டு அடிக்கலான்னு பார்த்தா மேக்ஸ் வாட்டப்படுற மாதிரி தெரியல. சரி இதுவும் வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லிட்டு ஸ்விம்மிங் ஃபுல்லாக மேக்ஸை தள்ள ஸ்விம்மிங் ஃபுல்லாக பிளாஸ்ட் ஆகி அங்கே மேக்ஸுக்கு அதை முடியுது. போலீஸ் வந்து ஸ்பைடி அங்கேருந்து உடனே கிளம்பிடுறான். மறுநாள் லிசா ஸ்கூலில் பார்க்கும்போது அவள் ஃப்ளாஷை பார்த்துட்டு ஒரு மாதிரி பீட்டர் கிட்ட பண்ணுறா. அது சுத்தமாக பீட்டருக்கு பிடிக்கல. அந்த டைமில் ஹாரியும் குவென்னும் தான் பீட்டருக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த பக்கம் காமிச்சா மேக்ஸ் கிட்டேருந்து ஒரு சீரம் வந்து எடுத்திருப்பாரு டாக்டர் கார்னர்ஸ். அதை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. இதோட இந்த எபிசோடு 1 and 2 முடியுது. இந்த சீசன் எபிசோட் 1 and 2 எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு லைக்கை மட்டும் எப்படின்னா போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷனையும் ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்பைடர்மேன் பண்ணுற வேலைகளை நான் சொல்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பார்ட் 3 பார்ட் 4 விரைவில் வரும். தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.